என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறார். உங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார், வாலிபர்களை நேசிக்கிறார், பெரியவர்களை நேசிக்கிறார், வயதான முதியவர்களை கூட ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்களெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை தேடிதான் ஏசப்பா வந்துக்கிறார். எங்களை தேடி ஏசப்பா வந்தாரு, எங்க வாழ்க்கையை மாற்றினாரு. இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாரு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாரு, அதிசயம் செய்ய போறாரு, விடுதலை தர போறாரு, சந்தோஷம் தர போறாரு, சமாதானம் தர போறாரு. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆசீர்வதிக்கவே ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தாரு. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நீங்கள் வருத்தத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பல பிரச்சனையோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், வாருங்கள். ஆண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். இந்த அகில உலகத்தையே படைத்தவர். அவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். வியாதிலிருந்து எங்க அம்மாவை இயேசு சுகமாக்கினார். டாக்டரால் முடியாது சொல்லிட்டாங்க, ஆனா படுத்த டாக்டர் இயேசு சுகமாக்கிட்டார். இன்றைக்கு எப்படிப்பட்ட கேன்சர், எப்படிப்பட்ட தீராத நோய்கள் கூட இயேசுக்கு சுகமாக்க அவர் வல்லமுள்ள தேவன் இருந்தால் அவருடைய அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் ஒரு எல்லையே கிடையாது. இன்றைக்கு கூட என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்க வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? மனிதர்கள் உங்களை கைவிட்டார்களா? சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டார்களா? ஆனா இயேசு கைவிட மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் பிறந்தே தள்ளுவதில் ஆண்டவரை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார். நம்மளை படுத்த சாமி நம்மளை அழைக்கிறார். நம்மளை உருவாக்கின ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அவருக்கிட்ட உங்க பாரத்தை சொல்லுங்க, அவருக்கிட்ட உங்க கவலை வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியால், இயேசு உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியால் உங்க கவலை இல்லாமல் வைத்து விடுங்க. தம்பி தங்கச்சி, எனக்கு சரியா படிப்பு வரல, ஞாபகம் குறைவு, பயமா இருக்குது, கவலைப்படுறியா? ஏசப்பா சொல்றாரு, தம்பி தங்கச்சி நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயப்படாத. நீங்க நல்லா படிப்பீங்க, சமுதாயத்தில் ஆசிரியமா இருப்பீங்க. ஆண்டவர் இயேசு உயர்த்துவார். எந்த மனுஷனையும் உயர்த்துகிறவர் தான் ஆண்டவர் இயேசு. பைபிள்ல ஆடு மேய்த்திருந்த தாவீதை அரசனாய் மாற்றினார். உங்களையும் ஆண்டவர் ஆசையத்தை உயர்த்துவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு அவரால் எல்லாம் கூடும். தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன் வாழ்க்கையில வந்துட்டா, உள்ளத்தை வந்துட்டா, உங்க குடும்பத்தை வந்துட்டா, இருள் விலகிடா, சாபம் போயிடா, பாவம் போயிடா, வியாதி நீங்கிடா, சமாதானம் வந்துடும். ஏனென்றால் இயேசு அந்த வீட்டில சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசுதான் வானத்தை பூமியும் அந்த சராசரிகளை படைத்த தெய்வம். நம்மளை படைத்த சாமி நமக்காக சிலுவை சுமந்தாருங்க. தம்பி தங்கச்சி, ஏசப்பா நமக்காக கைகளில கால்களில ஆதரிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் செஞ்சு நம்ம பாவத்தை சாபத்தெல்லாம் ஏற்றுக்கினாரு, நம்ம நோய்கள்லாம் ஏற்றுக்கினாரு. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும் தான் அவரு உயிரே கொடுத்தாரு. நம்ம ஆசிரியமா இருப்பதற்காக தன் சிலுவையில ரத்தம் செஞ்சினாரு. இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். சில நினைக்கலாம், நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன், வாழ்க்கையில ரொம்ப பாவம் செஞ்சு என் பாவம் மன்னிக்கப்பட முடியுமா? நிச்சயமா உங்க பாவம் எல்லாம் மன்னிப்பார் ஏசப்பா. எப்போது தெரியுமா? மனம் திரும்பி ஏசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி நீங்க மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட உங்களை இருதயத்தை ஒப்பு கொடுத்தா ஏசப்பா உள்ளத்துல வந்துடுவார். தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வட மாட்டான். அவர்களை அறிக்கத்தை விட்டுடுகிறனோ இறக்க பெறுவான். உங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டுகிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க மேல இரக்கமும் தயவு வைத்து உங்க பாவம் மன்னித்து உங்க வாழ்க்கை அடிமதனத்தை வந்து சிறுவை தந்து
இந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைப்பார், ஆசீர்வதிப்பார். பைபிள்ல யாபேஸ் ஒரு சகோதரன் ரொம்ப வறுமையிலும் கஷ்டத்திலும் கவலையோடு இந்த மகனுக்கு அந்த மகன் செய்த காரியம், அந்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அந்த யாபேசை தேவன் ஆசீர்வதித்து அவரை உயர்த்தினார். அதே யாபேசை ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வம் உங்களையும் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய நன்மை தந்து உங்களை சகலமா நன்மை தந்து ஆஸ்வதிப்பார். பிரியமான எந்த சகோதர சகோதரியே, ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். படித்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில சந்தோஷ சமாதானம் தருவார். இரவுல தூக்கம் இல்லாம இருக்கலாம், இரவுல பயமா இருக்கலாம், பிசாசு பிடியில இருக்கலாம், ஏதோ மந்திர சூனியத்தின் பிடியில இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு வல்லவன் முன்னாடி எந்த மந்திர சூனியெல்லாம் நிக்கவே நிக்காது, எல்லாம் பயந்து ஓடிடும். இயேசு என்று சொன்னால் எல்லா பேய் பிசாசுகளை ஓடிடும். இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளைகளா, உனக்கு பயம் வரும்போது இயேசு ரத்தத்தை சொல்லி பாரு. சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம். இப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது, திகில் இருக்காது, எந்த பேய் பிசாசம் கிட்ட வராது, எல்லாம் ஓடிடும். எல்லாம் ஆகிடும், ஓடியே போயிடும். அப்படிப்பட்ட வல்லமையானது ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையில் வந்தால் வாழ்நாள் எல்லாம் நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா சமாதானமா இருப்பீங்க. இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், பிரார்த்தனை செய்ய போகிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த கிராம ஜனங்களை ஆசீர்வதியும். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரு ஆசீர்வதிங்கப்பா. இந்த படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களில் வீடுல இருக்காங்க, வீட்டுல அப்பா விளையாடும் போது போகும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு நல்ல தேவையில சந்திங்க, நல்ல ஞானமும் விசேஷத்தை ஆவி தந்து வழிநடத்துங்கப்பா. வாலி பிள்ளைகளை ஆஸ்வதியும், இந்த கிராமத்தை ஒவ்வொரு பெரியவர்களை ஆசீர்வதியும். குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தாங்க, கடன் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறட்டும். இந்த கிராம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களப்பா இந்த கிராமத்துல, இத்தனை ஆத்துமாக்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை சந்தோஷத்தாங்க, விடுதலை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.